الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض وقال الله تعالى إن الشيطان لكم عدو فاتخذوا عدوا وقال الله تعالى لا شكرتم لأزيدنكم صدق الله العظيم العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من رغب عن سنتي فليس مني أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபாத்தாபியர்கள் நாதாக்கள் சோதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக உதவுந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஹம்மீன்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைவருக்கான ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் மாபெரும் அருள், மாபெரும் கிருபை, மாபெரும் கருணை அவனை பற்றி பேசுவதற்காகவும் அவனை பற்றி கேட்பதற்காகவும் அவனை நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக புனிதமிக இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய வீட்டிலே நம்மையெல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஹ்மீன்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் தேவைகளால் நிரம்பியிருக்கிறது. ஆனால் அந்த தேவைகள் நிறைவேற்ற இறைவனிடம் நாம் ஏந்தும் ஆயுதம்தான் துஆ. ஆனால் இன்று நாம் நிலை என்ன? யா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை தீர்க்க மாட்டாயா, என்னுடைய நோயை நீ குணப்படுத்த மாட்டாயா என்று அழுது அழுது கேட்கிறோம். ஆனால் விடை வருகிறதா? விடை வருவதில்லை. ஏன் இவ்வளவு தடைகள்? நாம் எவ்வளவோ நல்ல அமல்கள் செய்கிறோம், எவ்வளவோ தொழுகின்றோம், எவ்வளவோ நோன்பு வைக்கின்றோம், எவ்வளவோ இபாதத்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பொழுது ஏன் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை? ஏன் இவ்வளவு தடையாக இருக்கிறது என்று
பசாராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. நமக்கும் அந்த கேள்விதான், நமக்கும் அந்த கேள்வி வருகிறது. நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருகிற பொழுதும், எவ்வளோ சோதனைகள் வருகிற பொழுதும், நமக்கு வருகின்ற அருள்கொடைகள் தடைபடுகிற பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். இது போன்ற நல்ல அமல்களை எல்லாம் முன்வைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிற பொழுது அந்த துஆ நமக்கு பலனளிக்குதா, பலனளிக்காமல் போய்விடுகிறதா என்கிற சந்தேகத்தில் நாம் இங்கே உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே சந்தேகம்தான் பசராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், அதே சந்தேகம்தான். மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய ஒரு இமாம், அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு தஆலா ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லா விதமான நல்ல அமல்களும் செய்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிற பொழுது என்னுடைய அருள்கொடைகள் தடைபட்டு போய்விடுகிறது, என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை, என்ன காரணம், ஏன் அது தடையாக இருக்கிறது என்று மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது அப்போ இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய துஆ பூமியிலே வானமலகு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இந்த பூமியில் தங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களிடத்தில் 10 விஷயங்கள் சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களிடத்தில் 10 விஷயங்கள் உங்களிடத்தில் சரியாக, அதை பேணுதலாக அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய உள்ளங்கள் செத்து விட்டது, உங்களுடைய உள்ளங்கள் செத்து விட்டது, ஹயாத்தாக இல்லை, மரணித்து விட்டது என்று சொல்லிவிட்டு 10 விஷயங்களில் முதல் விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்கிறான், அத்துமினு பிபஅலில் கிதாபி வத்தக்ஃபுரூன பிபஅலி, நீங்கள் வேதத்தின் சிலவற்றை நம்பி சிலவற்றை மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே கேட்கிறார். நாம் சில வேதங்களில் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை ஓதுகிறோம், அதன்படி செயல்படுகிறோமா என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கே கேள்வி கேட்கிறார். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றீர்களா, நான் சொன்ன ஏவல் விலக்கல்களை சரியான முறையிலே நீங்கள் அடிபணிந்து நடக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்போ ரப்புல் ஆலமுடைய கட்டளைக்கு அவன் நமக்கு எதையெல்லாம் ஏவினானோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் நமக்கு உத்தரவிட்டானோ அந்த காரியங்களில் நாம் சரியான முறையில் இருக்கிறோமா என்கிற விஷயத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்போ தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, மனித நேயத்தோடு பிறரிடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்கிற விஷயத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்படி நீங்கள் அல்லாஹ்விற்கு முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு சரியான முறையிலே நீங்கள் நடப்பீர்களேயானால் உங்களுடைய அருள்கொடைகள் தடைபடுவதில்லை, உங்களுடைய அருள்கொடைகள் தடைபடாது. நேரடியாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்கிறான். அங்கீகரித்துக் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய பிரியமும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தை இப்ராஹிம் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் இந்த திருக்குர்ஆனினுடைய ஆயத்தை வைத்து அவர்கள் விளக்குகிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் எடுத்து சரியான முறையிலே நாம் நிறைவேற்றுகிறோமா? நம்மிடத்தில் கேள்வி வர வேண்டும், நம்மிடத்தில் கேள்வி வர வேண்டும். துஆ செய்கிறோம், துஆ சரிதான், துஆவின் மூலமாக எத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய காரியங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் சரியாக இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனை அத்தனையும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட விதங்களில் இருக்கிறதா என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் சரியான முறையில் எடுத்து நடப்போமேயானால் நம்முடைய அருள்கொடைகள் தடைபடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய நேசமும் நமக்கு கிடைக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல,
உஹது போர்க்களத்துல கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடந்தவர்களை எப்படியெல்லாம் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்துல வில் வீரர்களை மிகப்பெரிய மலை கூண்டுல நிக்க வைக்கிறார்கள். நீங்கள் நில்லுங்கள், எந்த காரணத்திற்காகவும் அந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கிவிடக் கூடாது, எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் அந்த மலையை விட்டு இறங்கிவிடக் கூடாது என்று உத்தரவிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையில் நிற்கிறார்கள். எதிரிகள் எல்லாம் பின்னோக்கி ஓடுவதை பார்த்துவிட்டு நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று நினைத்து இறங்கிவிட்டார்கள். பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்த எதிரிகள் முன்னோக்கி ஓடி வளைத்து மிகப்பெரிய சோதனைகளும் மிகப்பெரிய இழப்புகளும் தோல்விகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் சொன்னேன் அல்லவா அந்த மலை கூன்றை விட்டு நீங்கள் இறங்க கூடாது என்று நான் சொன்னேன் அல்லவா, நீங்கள் இறங்கி என் பேச்சை நீங்கள் மீறியதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய இழப்பையும் சோதனையும் தோல்வியும் நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறானா, அது ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் அப்படி செய்யணும், இப்படி செய்யலாம்ல என்று நமக்கு கேள்வி வரக்கூடாது. ரப்புல் ஆலமீன் எதை நிதியாக்கி விட்டானோ, எதை கட்டளையாக்கி விட்டானோ அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான அடையாளம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், ஆதமே நீங்கள் அந்த கனியை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பொழுது அவர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். பின்பு சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்களுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்ததன் காரணமாக சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விட்டான் என்றால் இன்றைக்கு நாம் பாவத்தில் மூழ்கியிருக்கிறோம், பாவமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கிற பொழுதே நம்முடைய துஆக்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், அது எப்படி அல்லாஹ் தஆலா அதை அருளாக அவனுடைய அருள்கொடை எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே யோசிக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய ரஹமத்தும் அவனுடைய கருணையும் நமக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய கட்டளைகளை சரியான முறையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை திருக்குர்ஆன் நமக்கு இங்கே உணர்த்துகிறது. என் பனி இஸ்ரவேலர்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான். நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி அவர்கள் மீன் பிடித்ததின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியது. அல்லாஹ் தஆலா குரங்குகளாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எதிர்த்து நடக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடிய அடியார்களின் மீது அல்லாஹ் தஆலா கடும் கோபப்படுகிறான். அவர்களுக்கு அருள்கொடைகளை இறக்குவதில் அல்லாஹ் தடை விதித்து விடுகிறான். அதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இதைதான் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு தஆலா அவங்க தெளிவா சொல்றாங்க, நீ சரியான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளை நீ நிறைவேற்றி நடந்தினா அல்லாஹ்வுடைய அருள்கொடை உனக்கு நிரப்பமாக கிடைக்கும் என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என் உயிரை விட நான் நேசிக்கிறேன், என் மனைவி மக்களை விட நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று வெறுமன நாம் வாயளவிலே நாம் சொல்லுகிற மொழியே உள்ளத்தால் நாம் சொல்லுவதில்லை. உள்ளத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியான விஷயங்களாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா?
வெறுமனே வாயளவுல நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செயலில் ஒன்றும் இல்லை என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளமே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ரகீப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய சுன்னத்தான விஷயங்களை, யார் என்னுடைய சுன்னத்தான காரியங்களை எடுத்து நடக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் முஸ்லிமே இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறேன், ஆனா அவரிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசிப்பதின் அடையாளம் அல்ல. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்தான முறைகளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய செயல்முறைகளில் தாடி இல்லை, தொப்பி இல்லை, எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் இல்லை என்றால் அது நேசத்தின் அடையாளம் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளம் என்ன? நடை, உடை, பாவனை, அவர்கள் எதை செய்து காட்டினார்களோ அதை செய்வதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசிப்பதின் அடையாளம். அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு சஹாபி வராரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு செல்வம் வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நாளை மறுமையில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதற்கு ஏதாவது தகுந்த ஒரு சரியான துஆவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நடை, உடை, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையான அடையாளம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதின் அடையாளம். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசித்தார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அவர் இடது கையில சாப்பிட்டு இருக்காரு. வலது கையில சாப்பிடுறதை விட்டுட்டு இடது கையில சாப்பிடுறாரு. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்து விடுகிறார்கள். தோழரே, இடது கையில சாப்பிடாதீங்க, இடது கையில சாப்பிடாதீங்க என்று சொன்ன உடனே அவர் கேட்கல, நான் இடது கையில தான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதமாக சாப்பிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை மீறியதின் காரணமாக அவருடைய இடது கை செயலிழந்து போய்விட்டது. அவருடைய இடது கை செயலிழந்து போய்விட்டது. அவர்கள் இடது கையால் சாப்பிடாத அளவிற்கு அவரால் ஆகிவிட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, நாளை மறுமைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயத்திற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுன்னத்தையும் நமக்கு கற்றுத் தந்தார்கள். சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மிஸ்வாக்கு செய்கிறாங்க, அதை பார்த்து விட்டு சஹாபாக்களும் செய்கிறார்கள். அதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற பொழுது, யார் என் சுன்னத்தை பின்பற்றுகிறார்கள் அவர் 1000 ஷஹீதுடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டார். 1000 ஷஹீதுடைய நன்மைனா என்ன? இப்ப ஈரான்ல எத்தனை மக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் மீடியாக்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருப்பதற்கு வீடு இல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களும் எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைகளை இழந்து இன்றைக்கு ஈமானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஷஹீதுடைய நன்மையை நீங்கள் பெற்று பெறுவீர்கள். அது எதன் மூலியமாக? நீங்கள் ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலியமாக. நீங்கள் ஒரு மிஸ்வாக்கு செய்கிறீர்கள், 1000 ஷஹீதுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த அளவிற்கு நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அங்கங்களையும் கவனித்து அவர்களை போலவே நான் என்னுடைய செயல்களை நான் ஆக்கிக் கொண்டேன் என்கிற விஷயத்தை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அதே போல சஹாபி அபு முஸ்ஹரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சலாம் சொல்லுகிற பொழுது கூட முழுமையான முறையில சலாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் பாதி அளவிலே சலாம் சொல்லுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். அதை கூட அபு முஸ்ஹரி அஸ்ஹரி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கண்டித்தார்கள். நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா முழுமையான முறையிலே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று சொல்லுங்கள். அப்படி நீங்கள் முழுமையான முறையிலே நீங்கள் சலாம் சொல்வீர்களே ஆனால் முழுமையான முறையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்கிற விஷயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்கிறார்கள். அப்பனா ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு 3 சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், அந்த செய்தி வருகிறது, ஒரு சஹாபி சொல்றாரு, நான் பகல் முழுக்க நான் நோன்பு வைப்பேன், நான் பகல் முழுக்க நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க பகல் முழுக்க நான் என்ன செய்வேன், நான் நோன்பு வைத்து என்னுடைய காலத்தை கழித்து விடுவேன். இன்னொரு சஹாபி சொல்றாரு, நான் இரவுல தூங்கவே மாட்டேன், இரவுல அல்லாஹ்வை நின்று வணங்குவேன், அல்லாஹ்வை திக்ர் செய்வேன், குர்ஆன் ஓதுவேன், இப்படி இபாதத்தை வணக்க வழிபாடுகள்ல இரவு முழுக்க நான் கழிப்பேன் என்று இன்னொரு சஹாபி சொல்றாரு. 3வது சஹாபி சொல்றாரு, இனிமே நான் வாழ்க்கையில கல்யாணமே முடிக்க மாட்டேன், திருமணமே நான் முடிக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை முழுக்க இப்படியே நான் வாழ்ந்து விடுவேன் என்று 3 சஹாபி சொன்ன அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. உடனே அந்த 3 சஹாபாக்களை அழைக்கிறார், நீங்க என்னுடைய சுன்னத்தெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும், நீங்க என் சுன்னத்தெல்லாம் பின்பற்ற வேண்டும், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நீங்களும் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், அது என்னுடைய சுன்னத்தை பின்பற்றின அடையாளம். நான் இரவில் கொஞ்ச நேரம் வணங்குவேன், கொஞ்ச நேரம் நான் தூங்குவேன், அப்படியில நீங்கள் செய்ய வேண்டும், இதெல்லாம் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவதின் அடையாளம். 3வதாக அந்த சஹாபியிடத்தில் சொன்னாங்க, சில காலம் நான் நோன்பு வைப்பேன், சில காலம் நான் விட்டு விடுவேன், இதெல்லாம் என்னுடைய சுன்னத்தின் அடையாளம், இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்னுடைய சுன்னத்திற்கு மாற்றமாக நீங்கள் நடப்பீர்களே ஆனால் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இபாதத்தை வணக்க வழிபாடுகள்ல கூட நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி தந்தார்களோ அதைப்படிதான் செயல்படுத்துவதும் அதன்படி நாம் நடப்பதுதான் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது 3வது விஷயம். 3வது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தஹில் அதுவு. ஷைத்தான் நமக்கு தெளிவான எதிரின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லிவிட்டார். நம்முடைய பாவத்தின் பக்கம் இழுத்து சென்று பாவமான காரியங்களை செய்ய வைத்து நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் அந்த ஷைத்தானுடைய பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவேதான் இப்ராஹிம் அல்ஹம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஷைத்தானை நீங்கள் வெறுக்கிறீர்கள், ஆனால் ஷைத்தானுடைய செயல்களை நீங்கள் செய்கிறீர்களே, அப்படி இருப்பீர்களே ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய அருள்படை உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எப்படி கிடைக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்கிற விஷயத்தை அவர்கள் உணர்த்துகிறார்கள். அப்போ ஷைத்தானுடைய விஷயங்களில் இருந்து, ஷைத்தானுடைய காரியங்களில் இருந்து, அந்த பாவமான காரியங்களில் இருந்து நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தானை நாம் தெளிவான எதிரியாக, பகைவனாக நான் அவனை பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை திருக்குர்ஆன் இங்கே நமக்கு எச்சரிக்கிறது. ஒரு மனிதர் திருக்குர்ஆன்ல சொல்லுகிறது, திருக்குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி, அவர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, மிகப்பெரிய ஒரு இபாதத்தை வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் சோபமான முறையில் விபச்சாரம் செய்ய வைத்து
மரண தருவாயில் இருக்கிற பொழுது நீ என்னை சஜிதா செய்தால் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்று சொன்ன பொழுது ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அவர் சஜிதா செய்து விட்டார். அந்த நிலையோடு அவர் காபிராக மரணித்து விட்டார் என்கிற செய்தியை திருக்குர்ஆன் நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ ஷைத்தான் என்பவன் கஷ்டத்தில் வருகிற பொழுது, நமக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது நம்மளை விட்டு விரண்டோடி விடுவான். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரையும் நம்மளை நம்முடைய பாவங்களை செய்ய வைத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதற்கு பிறகு நம்மளை விட்டு ஓடி விடுவான் என்கிற செய்தியை திருக்குர்ஆன் இங்கே தெளிவுபடுத்துகிறது. அப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்கிற விஷயத்தை திருக்குர்ஆன் இங்கே பதிவு செய்கிறது. அப்ப ஷைத்தானுடைய பாவமான காரியங்கள் நம்ம இடத்துல வரக்கூடாது. இது 5வது விஷயம். 4வது விஷயம், நமக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஆனால் அதன்படி செயல்படுத்துகிறோமா என்றால் அது கேள்விக்குறியான விஷயம். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்றான், ரப்பி தாலில் குர்ஆன லில் குர்ஆன யஃப்லஹு. எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதுகிறார்கள், எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதுகிறார்கள், புரட்டி புரட்டி ஓதுகிறார்கள், திருப்பி திருப்பி ஓதுகிறார்கள். ஆனால் அது அவர்களிடத்தில் செயல்படுத்துகிறார்களா என்றால் அவர்களிடத்தில் இல்லை என்று திருக்குர்ஆன் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு அருளவில்லை. குர்ஆனின் ஒவ்வொரு ஆயத்துகளும் நமக்கானது, நம்முடைய வாழ்க்கைக்கானது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கானது. அத்தனையும் அல்லாஹ் நமக்காக சொல்லுகிறான். அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும், நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பல பேர் என்ன செய்கிறோம், குர்ஆனை ஓதினால் மட்டும் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்றான், ஓதுவதற்கு மட்டும் நான் உங்களுக்கு அருளவில்லை, அதன்படி நீங்கள் செயல்படுத்துவதற்காக தான் நான் அந்த திருக்குர்ஆனை உங்களுக்கு அருளிருக்கிறேன் என்று திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 8 வருஷம் பக்ரா சூராவை ஓதி இருக்கிறாங்க. ஒரு சூறாவை ஓதுறதுக்கு 8 வருஷமா? ஒரு சூரா, பக்ராவுடைய சூரா ஓதுவதற்கு எப்படியோ ஒரு 10 நாள் ஆகலாம், அல்லது ஒரு வாரம் ஆகலாம். இப்படி ஆகக்கூடிய மத்தியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் பக்ரா சூராவை முடிப்பதற்கு 8 வருஷத்தை நான் ஆக்கிக் கொண்டேன். அவங்கள்ட்ட கேட்கிறாங்க தோழர்கள், ஏன் 8 வருஷம் ஆக்கிக் கொண்டீர்கள்? அந்த பக்ரா சூராவில் ஒவ்வொரு ஆயத்துகள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது அந்த அத்தனை விஷயங்களும் என்னுடைய காரியத்தில் இருக்கிறதா, நான் அதை செயல்படுத்துகிறேனா என்று பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்த பக்ரா சூராவை 8 வருஷங்களாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்கிற விஷயத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ குர்ஆன் படி வாழ்வதை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள குர்ஆன் ஓத சொல்றாங்க. ஓதுறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறார்கள், கண்ணீர் மல்க மல்க அழுகிறார்கள். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தும் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்களாகவே அல்லாஹ் சொல்கிறான். அத்தனை விஷயங்களும் நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா, அதற்கு சரியாக நாம் நடக்கிறோமா, அதற்கு மாற்றமாக நாம் நடக்கிறோமா என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்ப நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து குர்ஆனுடைய நடைமுறைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே யோசிக்க வேண்டும். குர்ஆனை சரியான முறையிலே ஓத தெரிந்தது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அருள்கொடை நமக்கு தடைபடாது. நேரடியாக அல்லாஹ் தஆலா நமக்கு அருள்கொடைகளை அல்லாஹ் நிரப்பமாக அல்லாஹ் தந்து விடுவான் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். 5வது நன்றி செலுத்துவது. இன்றைக்கு நாம் இல்லாததை நினைத்துதான் நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். லன் ஷக்கரத்தும் லஅஸீஜன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். இன்றைக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும்.
நமக்கு எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் கொடுத்த போதிலும் அந்த செல்வத்திற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே யோசிக்க வேண்டும். நம்ம ஒரு செல்வத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு வீட்டை கட்டிவிட்டோம், ஒரு இடத்தை வாங்கிவிட்டோம். அந்த இடத்தை வாங்குகிற பொழுது எத்தனை பேர் இடம் இல்லாமல் இருக்கிற பொழுது, ரப்பே ரப்பே இந்த பாவிக்கு இந்த இடத்தை கொடுத்தாயே, அப்படிப்பட்ட எல்லா புகழும் உனக்கே, அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் அல்லாஹ்விற்கு மன தூய்மையோடு உணர்வோடு யார் சொல்கிறாரோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ம வார்த்தை பொய்யாகலாம், மனிதர்கள் வார்த்தை பொய்யாகலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா ஷக்கரத்தும் லா அஜீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுடைய செல்வங்களை நான் அதிகப்படுத்துகிறேன் என்கிறான். அப்போ நம்முடைய செல்வங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுவான் என்கிற விஷயத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இரவு அருள்கொடைகளை மறுத்தார். இப்போ அருள்கொடைகள் வருகிற பொழுது அதையெல்லாம் நினைக்காமல் அல்லாஹ்வின் மீது கிடைக்காத ஒரு விஷயத்தை, நமக்கு நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் மீது சினம் பெறுவது, அல்லாஹ்வின் மீது கோபப்படுவது, சிறுக்கான வார்த்தைகளை சொல்லுவது என்பது அது மார்க்கத்தை விட்டு அவரை வெளியேற்றி விடுகிறது என்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். ஆறாவதாக சொல்கிறார்கள், சொர்க்கத்தை நாம் பெற்றிட வேண்டும், சொர்க்கத்திற்கு நாம் நுழைந்திட வேண்டும் என்ற அனைவருடைய ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு தயாராக நன்மைகளை நாம் செய்கிறோமா என்றால் இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார், அம் ஹஸீப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்ன வலம் யஅலமுல்லாஹு அல்லதி ஜாஹத, தகுதியானவர்கள் அல்லாஹ் அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ் டெஸ்ட் வைத்துட்டான். நல்லடியார்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும், தொழுகையாளிகள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும், ஈமான்தாரிகள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா வைத்து விட்டான், முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இந்த விஷயத்தில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. பிலால் ரலியல்லாஹு அதுக்காக தானே பாடுபட்டாங்க. சுடுகின்ற கொதிக்கின்ற மணல்களில் கைத்தை போட்டு இழுத்து மிகப்பெரிய பாறாங்கல்லை எடுத்து நெஞ்சினை வைத்து ஈமானை விட சொல்கிற பொழுது அவர்கள் உள்ளத்தில் இருந்த வார்த்தை என்ன வந்தது தெரியுமா? அஹதுனாக அஹதுனாக, என்னுடைய உயிர் போனாலும் சரி என்னுடைய ஈமானை நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே என்று சொன்னார்களே, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். சுமையார் ரலியல்லாஹு தஆலா ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக சுமையார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே ஈமானை விட வேண்டும் என்பதற்காக எதிரிகள் ஈட்டியால் மர்மஸ்தானத்தில் குத்த போகிற பொழுது, ஈமானை நீ விடுகிறாயா, இல்லை நான் உன்னை குத்தி கொலை செய்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, என் உயிர் போனாலும் சரி என் ஈமானை நான் விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது மர்மஸ்தான